சொன்னா அதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் தரப்படுகிறது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மக்காம் என்ற வார்த்தை தங்குற இடம், தங்குற இடம், ஒரு இடத்துல டேரா போட்டு தங்குறோம் இல்லையா, தங்குற இடத்துக்கும் மக்காம் என்று சொல்லப்படும். நின்ற இடம் என்ற அர்த்தத்துக்கு மக்காம் ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லுது. அந்த அர்த்தத்துக்கு அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அந்த தங்குற இடத்தையும் மக்காமின் கரீம் அப்படியே வரும். அவர்கள் எத்தனையோ அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை சொல்லும் பொழுது அவர்கள் தோட்டம் துறவுகளையும் தங்கி இருந்த இடங்களையும் வீடுகளை விட்டு சென்றார்கள் வரும்பொழுது மக்காம்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவான். அவங்க மக்காம்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. மக்காம்னா என்ன? தங்குற இடம். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல மக்காம் வருது. அதுகள் எல்லாம் தங்குற இடத்தை குறித்து தான் வருகிறது. ஒரே ஒரு இடத்துல நிற்கிற இடம் வருது. ஒலிமன் காஃப மக்காம ரப்பிஹி ஜன்னத்தான், இறைவன் முன்னால் நிற்க வேண்டும் என்று யார் பயப்படுகிறானோ அப்ப அவனுக்கு ரெண்டு சொர்க்க சோலைகள் உண்டு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இதை தவிர பாக்கி இடங்கள்ல எல்லாம் மக்காம்னா தங்குற இடம் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்ப இந்த காபாவை கட்டுறதுக்கு போனா ஒரு நாளே கட்டிருக்க முடியும். அது கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வெயில் படாம ஒரு இடத்துல அதுக்குன்னு ஒரு குடிசை போட்டு நம்மளே ஒரு கட்டிடம் கட்டுறா இருந்தா சிமெண்ட் வைக்கிறதுக்கும் அதுக்கு தண்ணிக்கு இன்னைக்கு நம்ம ஒரு தனியா ஒரு இடம் ஒதுக்குறது இல்லையா, அதுக்குள்ள இவங்க தொழுகிறது போக்குவரத்துக்கு கட்டுறவளை செய்யறாங்க. அதுக்கு அது வரைக்கும் டெம்பரவரியா தொழுது இருப்பாங்க இல்லையா, அதனால அங்க தொழுவும் சொல்றான்ல. இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தொழுவ கடமையா இருந்துச்சு. இப்ப கட்டுமான வேலை நடக்குது, அங்க தொழுவ முடியாது. அப்ப தங்குறதுக்குன்னு ஒரு இடம் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, அவ்வளவு தூரத்துல இருக்குது. காபாவுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அது இப்ராஹிம் நபி தங்கி இருந்த இடம். அந்த இடத்துல நீங்க தொழுகிறீங்க, அங்கேயும் ஒரு தொழுதிருப்பார்ல, தங்கின இடத்துல தொழுதிருப்பாரு. அதனால ஒத்தகிது மக்காமி இப்ராஹிம் முசல்லா, மக்காம இப்ராஹிம்ல நீங்க தொழுமிடத்தை ஆக்கி கொள்ளுங்கள் கூட 2வது அத்தியாயம் 125 சொல்றான். 3வது அத்தியாயம் 97வது வசனத்திலையும் மக்காம இப்ராஹிம் பற்றி சொல்றான். அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா கட்டும் பொழுது இந்த உயரம் போக போக எட்டாம போயிரும் இல்லையா, அதுக்காக ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சு அதுல ஏறிக்கிட்டு என்ன செய்வாங்க, ஏணி கிடையாதுல, அதுல ஏறி கட்டுவாங்க. அந்த கல்லை நோட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த கல்லு அந்த செவத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க நினைச்சாங்க அந்த கல்லை அப்புறப்படுத்தி வேற ஒரு இடத்துல தூரத்துல ஒண்ணு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியானம் சில பேர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தார்களே ஆனால் மக்காம இப்ராஹிம்ங்கிற இடம் நின்ற இடங்கிறது அது ஒரு கல்லுக்கு பேரா போயிடுது, ஒரு கல்லுடைய பேரா போயிடுது. அப்படி கருத்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தங்குற இடம் என்பதுதான் குர்ஆன்ல வர்ற சொற்களை வச்சு பார்க்கும் பொழுது சரியானதா தெரியுது. அதுல நம்ம தொழு வச்சிடறான்ல, மக்காம இப்ராஹிம் என்ன செய்யுங்க, நீங்க தொழுவுங்க. அதுக்கு பெரிய போட்டியெல்லாம் நடக்கும். ஹஜ்ஜுக்கு போறவங்க பார்த்தாங்கன்னா அதுல கர்பாவே நடக்கும்னா அந்த தொழுவுக்கு இடம் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொழுவுன்னா 20 லட்சம் பேர் இப்படி தொழ முடியும், அதுல பெரிய பிரச்சனையும் நடக்கும். அது ஒரு விஷயமாச்சா. இது ஒரு இப்ராஹிம் நபி வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் நடந்த வேறு சில துணுக்கான சில சம்பவங்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு இதை கொடுத்திருக்கிறான், தகுதியை. என்ன சிறப்பான தகுதின்னா, ஒரு இறந்து போன ஆட்களை அல்லாஹ் எப்படி உசராக்குவான், நம்ம ஆகுண்டா ஆயிரம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், அப்படி சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்ராஹிம் நபிக்கு பிராக்டிகலாவே எப்படின்னு தெரியும். ஏன்னா அவர் கேட்டார். அப்படி அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால இப்ராஹிம் ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிராக்குவாய் அதை எனக்கு கொஞ்சம் காட்டு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க 2:260. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவளும் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையோ, நான் தான் உயிராக்குவேன்னா அல்லாஹ் நம்பினா உயிராக்குவேன் நம்பிட்டு போக வேண்டியதப்பா, என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கறான். அவளும் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, பலா இப்ப நம்பிக்கையெல்லாம் இருக்குது, உலாக்கினில் எத்துமையின்ன கல்வி, என் உள்ளத்துல ஒரு அமைதி ஏற்படணும், இப்படித்தான் கன்ஃபார்மா தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கணும். விளக்கம் கிடைப்பதற்காக தான் நீ எப்படி உயிராக்குவாய் என்பது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவலுக்காக கேட்கிறேன், மன அமைதி கேட்கிறேன் அப்படின்ற உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டானே பிராக்டிகலாக சொல்லிவிட்டான். என்ன செய்ய அர்பாத்தம் என தைரி, 4 பறவையை பிடி, அதை துண்டு துண்டு ஆக்கு. அதை என்ன செஞ்சுக்கேன்னு கேட்டா, ஒவ்வொருளையும் ஒரு மலையில கொண்டு போய் ஒவ்வொரு கலந்து ஒரு பகுதியில் வச்சுட்டு சும்மா உன்ன பிறகு கூப்பிடு, காகமே வா. 4 பறவை எதுவும் நமக்கு சொல்லப்படல, அதுக்கு பெரிய கிசாக்கள் 72 கருத்து வேறுபாடு. அது புறா ஒண்ணு, இது ஒண்ணு, 4 வாயில வந்தெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியும், 4 பறவை அதை நிப்பாட்டிக்கிறேன். நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணம் சொல்றேன். காகம் இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப 4 கொண்டு வச்சுட்டு காகமே வா, புறாவே வான்னா கூப்பிட்டு பாரு, அந்த 4 வந்துடும் உங்ககிட்ட. இதுதான் உயிராக்குற. எனக்கு என்ன பெரிய விஷயம், ஒதுக்கிட்டே இருக்கேன். நீ கூப்பிட்டோன்னு என்ன செய்வேன், ஆகுன்றேன். நீ கூப்பிடுற நேரம் பார்த்து நான் என்ன செய்வேன், ஆகும்பேன். உடனே பறந்து வந்துட்டு வரும். இது ரொம்ப சின்ன வேலை. ஓ
அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, அப்ப வஅலம் அன்னல்லாஹ் அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ்வாகிய நான் அனைத்தையும் மிகைத்தவன் என்பதையும் நுணுக்கமானவன் என்பதையும் தெரிஞ்சுக்க. நுணுக்கமா உயிராக்கிடுவேன். பெரிய கஷ்டப்பட்டு இப்படி என்ன செய்யறதுன்னு ஐடியாலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான், உணிஞ்சிரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எப்படி உயிராக்குவது என்பதை அவருக்கு அல்லாஹ் வந்து இணைஞ்சிருக்கிறான். அனுபவபூர்வமாகவே விளங்கி ஏற்றுக்கொண்ட ஒரு வாய்ப்பை வந்து அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம். 2:260 உள்ளது. இது போக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போயிருக்காங்க இல்லையா, அப்ப வந்து பாக்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சம்பவம் 1386வது ஹதீஸ் புகாரில. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மரம் இருக்கிறது, அந்த அழகான அவ்வளவு அற்புதமான மரம். அங்க என்ன செய்யறாங்க, இளைஞர்கள், கிழவர்கள், சிறுவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கு மரத்துக்கு மேல வந்து ஒரு பெரிய தங்குற இடத்தை வச்சிருக்கான். பிரம்மாண்டமான மரம், மரத்துக்கு மேல ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு கட்டிடம் தெரியுது. அது மாதிரி எல்லாம் காட்டுறான் எனக்கு. அதுக்குள்ள போய் பார்த்துக்கிட்டு வந்த உடனே நான் கேட்டேன், அந்த மரத்தடியில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ஒரு ஆள் மரத்தடியில் இருக்காரு, ஒரு பெரியவர். அந்த மரத்தடியில் இருக்கிற பெரியவர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே, பெரியவர் யாருன்னு கேட்டா அவர் தான் இப்ராஹிம் நபி. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி பாக்குறாங்க, அவர் தான் இப்ராஹிம் நபி அப்படின்னு சொன்னாங்க. சுத்தி இருந்த சிறுவர்கள் எல்லாம் மற்ற மனிதர்களுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த இப்ராஹிம் நபியை வந்து நான் ஒரு மரத்தடியில, அதாவது சொர்க்கத்தை வந்து ஒரு மரமா காட்டி அதை ஒரு அல்லாஹ் ஒரு காட்சியை எடுத்து காட்டுறான். அதன் அடியிலே ஒரு இப்ராஹிம் நபி இருந்தாங்க, நான் பார்த்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் இறைவனுக்கு பெரிய விஷயங்கள் எடுத்து காட்டுறதானே. 1386. ஆமா, இவர் கீழே தானே இருக்காரு, வெளியே மரத்துக்கு கீழே இருக்காரு. உள்ளே எல்லாம் போகல யாருமே, மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப சொர்க்கத்துக்கு உள்ள இருக்கிற மாதிரி யாரையும் பார்க்கல, கீழே மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அது ஒண்ணு பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்க பார்த்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது 7வது வானத்தில போய்கிட்டே இருக்கும்போது 7வது வானத்தில் பார்த்தார்கள் என்று போன உடனே யாருன்னு கேட்ட உடனே இந்த முகமது வந்திருக்காங்க, கதவு திறக்கப்படுது, உள்ள போனோம். அங்க இப்ராஹிம் நபி இருந்தாங்க, அவங்களுக்கு சலாம் சொன்னேன், மகனே வருக, நபியே வருகன்னு சொல்லி நினைஞ்சாங்க. இப்ராஹிம் நபி வரவேற்றார்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 3207வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதே புகாரியில 7517வது ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா 6வது வானத்தில் வரும். இதுல 3207ல பாத்தீங்கன்னா 7வது வானம் என்று வரும். இன்னொரு 7517வது ஹதீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 6வது வானத்துல வரும் அப்படின்னு இப்ராஹிம் 6வது வானத்திலையும் மூசா நபி 7வது வானத்திலையும் பார்த்ததாக அந்த அறிவிப்புல வரும். இப்படி வரக்கூடிய நேரத்துல இதுல எது சரின்னு பார்க்கும் பொழுது இந்த 7517 இருக்கிற 6வது வானம் அறிவிக்கக்கூடியவர் வந்து ஷரீக் இப்னு அபி நுமைர் என்பவர் அறிவிக்கிறாரு. இவருடைய நினைவாற்றலை விட அதை அறிவிக்கக்கூடியவர்களுடைய நினைவாற்றல் கூடுதலா இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் சில அறிவிப்புகள் எனக்கு யாவும் இல்லைன்னு சொல்றாரு. சொல்லிட்டு வர்றது அநேகமா ஏதோ ஒரு வானத்தை பற்றி சொன்னாங்க, எனக்கு யாவும் இல்லைன்னு ஒரு அறிவிப்புல அவரே சொல்றாரு. அப்படியான ஒரு நினைவு குறைவான ஒருவராக இருக்கிற காரணத்தினால இவர் சொல்வதை விட 6ங்கிற அந்த 7ங்கிறது தான் என்னது கரெக்டான அறிவிப்பு என்று அறிஞர்கள் அதை இது பண்ணியிருக்கிறாங்க. இப்னு கதீர்ங்கிற அறிஞர் கூட பிதாயா நிஹாயாவுல இதுக்கு சான்றுகளோட அதான் கரெக்டான அறிவிப்புங்கிறது காரண காரியத்தோடு விளக்குறாரு. இது ஒரு விஷயம், மேராஜ்ல பார்த்தது ஒண்ணு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலை வடிவமாகவும் செதுக்கி காபாக்குள்ள வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. இது இப்ராஹிம் நபி சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்தா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அந்த கட்டினாங்கள காபா, அது உள்ளக்கே பழையபடி அந்த சிலையெல்லாம் அப்புறப்படுத்தி மர கொண்டு வச்சுட்டாங்க. அதுல யார் சிலை இருந்துச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் நபி சிலை இருந்துச்சு, இஸ்மாயில் நபி சிலை இருந்துச்சு, அதுல உள்ள வச்சிருந்தாங்க. அந்த சிலையை மட்டும் வச்சா பரவாயில்ல, அந்த அம்பு வச்சு குறி பாக்குவாங்க. குறி பாக்குறது ஒரு அம்பு மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல எஸ் நோண்டு எழுதிருப்பாங்க. ஆமுண்டு ஒண்ணு இருக்கும், இல்லன்னு ஒண்ணு இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த இப்ராஹிம் நபி 2 கையிலையும் 2 அம்பு வச்சுட்டு இருப்பாரு சிலையிலேயே. இந்த கையில ஒரு அம்பு சொருவி வச்சிருப்பாங்க, இந்த கையில ஒரு அம்பு சொருவி இருப்பாங்க. போவாங்க, போய் என்ன செய்யற, ஒரு காரியம் செய்யணுமா வேணாமான்னா 2 அம்பை எடுக்கிறது. எடுத்து என்ன செய்யறது, கீழே போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அம்பை எடுப்பாங்க. எஸ்ன்னா அந்த காரியம் செய்யலாம், கடவுள் அனுமதி கொடுத்துட்டாரு. நோண்டு அம்பு வந்துச்சுன்னா, லாண்டு வந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது இப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. இந்த அம்பை தீர்ப்பு கேட்டு முடிச்சோன்னா மறுபடியும் கையில சொல்லி வச்சிருவாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவிகள் இப்ராஹிம் நபி கூட விட்டு வைக்கல, இதெல்லாம் ஒழிக்க வந்தாரு அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் ஒழிக்க வந்த இப்ராஹிம் நபி சிலையை வர வச்சுட்டு அவர்களை கொண்டு இந்த அஸ்லாம வந்து சீட்டை கொண்டு என்ன செஞ்சாங்க, கொடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுறாங்க. காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களை நாசமாக்கட்டும், இப்ராஹிம் நபி கூட விட்டு வச்சாங்களா, அவர் தௌஹீதுன்னா அவ்வளவு போட்டாங்க.
அந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு போய் சிலையை வச்சுவிட்டு அவர் கையில இந்த சீட்டு குலுக்கி போடுறது கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி 1601 புகாரில பார்க்கலாம் இதை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜி நேரத்தில் அவங்க மக்கா வெற்றியில மக்காவுக்குள்ள போறாங்கல்ல, அப்ப காபாவுக்கு உள்ள போய் பார்க்க ஆசைப்படுறாங்க. உள்ள போகல. உள்ள போனா அந்த இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலையெல்லாம் இருக்குது, வெளியே அப்புறப்படுத்து, அதெல்லாம் இருக்கிறவங்க உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி வெளியே எரிய சொல்லிட்டு தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய சிலையா இருந்தாலும் தூக்கி கடாசு சிலை தான். அது இப்ராஹிம் நபி சிலையா இருந்தாலும் சரிதான், அது இஸ்மாயில் நபி சிலையா இருந்தாலும் சரிதான், தூக்கி கடாசுட்டாங்க. புடிச்சு உடைச்சு தள்ளிவிட்டு தன்னுடைய பாட்டனாருடைய சிலையவே உடைச்ச ஒரே ஆள் உலக வரலாற்றுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பாங்க. தங்களுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர், தங்கள் பாட்டனாரு, தங்களுடைய மரியாதைக்குரியவர், அதுக்கு சிலை வைக்கணும் உலகமெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிற காலத்துல தன்னுடைய பாட்டனார் சிலையா இருந்தாலும் இருக்கக்கூடாது, சிலை இருக்கக்கூடாது, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சு எரிஞ்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள்ள போனாங்கன்னு சொல்லிட்டு அதை சஹீஹுல் புகாரியில இந்த சம்பவத்தை எதுல பார்க்கலாம்னு கேட்டா 3351, 3352, 1601 ஆகிய 3 ஹதீஸ்கள்ல இந்த நிகழ்ச்சியும் பார்க்கலாம். இதுவும் இப்ராஹிம் நபி அவர்கள் தொடர்பான தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதுக்கு அடுத்தது இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில 3 பொய் சொல்லி இருக்கிறார்கள். 3 முறை பொய் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த பொய்யை அவங்க சொல்றாங்க, அந்த பொய்யெல்லாம் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் அனுமதிக்கப்பட்ட பொய் தான். அந்த பொய்ன்னு சொல்றது இல்ல, வெளிப்படையா பார்த்தா தெரியும், அது பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுமதிக்கப்பட்ட பொய் தான். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல 3 தடவை தான் நினைஞ்சிருக்கிறாங்க, பொய் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்னு இறைவனை, 2 பொய் இறைவனை குறித்த விஷயங்களில், ஒன்னு தன் குடும்ப விஷயத்தில் சகோதரி நாங்கள் மனைவிய, அதுவும் அது பொய் கிடையாது, அதாவது நிர்பந்தத்தில் சொன்னாங்கிறது ஒண்ணு. குல்ல முஸ்லிமின் இஹ்வத்துன் தானே, எல்லா முஸ்லிமும் இஹ்வத் தானே, எல்லா முஸ்லிம் சகோதரர் தானே, அந்த சகோதரத்துவத்தையும் கருத்துல கொண்டு சொன்னாங்கன்னாலும் ஒரு தப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஒரு நெருக்கடிக்கு சொல்லலாம் தானே. நெருக்கடியான ஒரு கொடுங்கோல் மன்னன் அவன்கிட்ட இப்படி சொன்னால் நமக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காத்துக் கொள்வதற்காக வேண்டி சொல்லலாமான்னு கேட்டா அது அனுமதிக்கப்பட்ட பொய் தான். அது இன்னைக்கு நீங்க செய்யலாம், நானும் செய்யலாம், எல்லாத்துக்கும் அனுமதிக்கப்பட்டது. அது ஒண்ணு செஞ்சாங்க. இறைவன் விஷயமா அவங்க சொன்ன பொய் என்னன்னு கேட்டா, அந்த ஒரே சம்பவத்தில் 2 செய்யறாங்க. அதாவது திருவிழா நடத்துறாங்க. திருவிழா நடத்தும் போது என்ன செய்யறாங்க, எல்லாரும் இப்ராஹிமை கூப்பிடுறாங்க. இல்ல நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லை, போயிட்டு வாங்க, உடைக்கிறதுக்காக உடம்பு சரியில்லைன்றாரு. இன்னி சக்கீம்ங்கிறாரு. நல்லா தான் உடம்புல சரியில்லாம இல்ல, இந்த உடைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாருன்னா இன்னி சக்கீம், நான் நோயாளியா இருக்கிறேன், அதுக்கு நாள் இருக்குது, நோயாளியா இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணு. 2வது நீ தான் உடைச்சான்னு கேட்கும்போது இதுதான் உடைச்சுட்டாருல, அது ஒரு பொய். நீ தான் உடைச்சான்னு கேட்கும் பொழுது பெரிய சாமியை காட்டி நினைஞ்சாரு, இல்ல இல்ல இதுதானே உடைச்சிச்சு, நான் உடைக்கலையே, அப்ப இவருதான் உடைச்சாரு, நான் தான் உடைச்சேன்னு சொல்லாம இது புரியறதுக்கு தான் சொன்னாரு. இது எதுக்கு சொன்னாருன்னு கேட்டா விளங்க வைக்கிறதுக்காக. அப்ப நீங்க கடவுள்ங்கிறீங்கப்பா, இது விளங்குமா, அது விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்னு அந்த ஒரு நிலைநாட்டுவதற்காக சொன்னாங்க. இதுதான் அவர் செஞ்ச பொய்ன்னா பொய்யை சொல்லலன்னு அர்த்தம். பொய்ங்கிறது இதான்னு சொன்னா இது பொய் கிடையாது. அப்ப இதான் குறைஞ்சபட்சமா அப்ப அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்காங்க இப்ராஹிம் நபி அவர்கள். இதை தவிர அவங்க வாயிலிருந்து உண்மைக்கு மாறா ஒண்ணுமே வந்தது கிடையாது. தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னது, இந்த மாதிரி நோயாளி என்று சொன்னது, உடைச்சு போட்டு அது வேற ஆள் மேல பழியப்பட்டது. இந்த 3 பொய்யத்தான் அவங்க சொன்னாங்க என்று சொல்லி சஹீஹுல் புகாரியில 6950, 5084, 3358 என்பதில் பார்க்கலாம். அதை விட என்னன்னு கேட்டா, இந்த மறுமை நாள்ல போய் எல்லாரும் போய் ரெக்கமெண்ட் பண்ண போவாங்கல்ல, நீங்க சிபாரிசு பண்ணுங்க, நீங்க சிபாரிசு பண்ணுங்க. இப்ராஹிம் நபிட்டையும் போவாங்க, அது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, அவங்க நூஹ் நபிட்ட தள்ளி விட்டுருவாங்க, நூஹ் நபிட்ட போவாங்க, அவங்க இப்ராஹிம் நபிட்ட தள்ளி விடுவாங்க. இப்ராஹிம் நபி என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டா, நான் ஒரு 3 பொய் சொல்லிவிட்டேன்பா, தப்பே செய்யலன்னு விளங்க பத்தியில. மனிதர் ஒரு எதுக்கு தயங்கன்னு தான் சரி, தப்புக்கு தானே தயங்கன்னு. இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு இல்ல அவர்கிட்ட, இதைத்தான் தப்பா அவரை நினைக்கிற, அவரே நினைக்கிறது தான் இந்த 3 தான். நான் 3 பொய் சொல்லிட்டேன், அப்படி இருக்கும் எனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் எப்படி எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவர் அதை நினைச்சு பயப்படுறாரு. இது பொய்யே கிடையாது நம்ம பார்வையில, அதுக்கு பயப்படுறாங்களா இருந்து அது மட்டும் தான் அவர் செஞ்ச தப்புன்னு நினைவு கூடுறாருன்னு சொன்னா ஒரு மிஸ்டேக் நடக்காதான்னு அவங்களும் தான் சொல்ல முடியும் பொழுது. மத்த நபிமார்கள் எல்லாம் இன்னும் போல சொல்லிவிட்டான். குர்ஆன்ல சொல்ல நபிமார்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 தவிர ஒரு எந்த ஒரு தப்புமே அதற்கு நிகழல என்ற மாதிரியான அளவுக்கு ரொம்ப எங்கேயோ போய் நிக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதையும் நம்ம பார்க்கிறோம். இது எங்க இருக்குன்னு கேட்டா, இதுவும் சஹீஹுல் புகாரியில 3361வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த 3 பொய்யாச்சா,
இப்ராஹிம் நபி சம்பந்தமான இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, மறுமையில் அவங்க தகப்பனாருக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விவகாரம். மறுமையில் இந்த உலகத்தில் நடந்து வச்சு விவாதம். மறுமையில் என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய தகப்பனாரை பார்க்கும் பொழுது கேட்பாங்க, ஏன் மாறு செய்யாதீங்க, ஒழுங்கா நான் சொன்ன கேட்டீங்களா, இந்த கதிக்கு ஆளாயிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் தகப்பனார் சொல்லுவாரு, இன்னைக்கு நான் நீ சொல்ல கேட்கிறேன், அங்க வந்துட்டு இப்ப சொல்லி நீ சொல்ல நான் கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடு அப்படின்னு கேட்குவாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்க, அதாவது அல்லாஹ் சொல்லியிருந்தான், வாக்களிச்சிருந்தான், எழுப்பப்படுற நாளில் என்னை இழிவுபடுத்தாதுன்னு கேட்டிருந்தாரு. அதை வந்து ஏற்றிருந்தான் அல்லாஹ். அது சுட்டி காட்டுவாங்க, யா அல்லாஹ் எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை இழிவுபடுத்தாதுன்னு கேட்டிருந்தானே, நீ வந்து இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்ப ஏன் தகப்பனாருக்கு ஒரு நரகத்தில் தூக்கிப்பட்டா எனக்கு இழிவு தானே, அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுவேன்னு சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்வாங்க, இதை விட என் தகப்பன் வந்து நரகத்துக்கு போறதை விட எனக்கு என்ன இழிவு இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிடுவான், இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், நிராகரிப்பவர்களுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன், பேச்சு முடிந்து விட்டது. அவருக்கு செய்யறதுனால உங்க ஒருவனை நினைக்க கூடாது, அவர் உன்னை அதே மாதிரி சொல்லிட்டான். அதனால வந்து அவரை தூக்கி போட்டு காலை பிடிச்சி தூக்கி என்ன செய்வாங்க, அதாவது இந்த கழுதப்புலி வடிவத்தில் இருந்து ஒரு அறிவிப்புல வருது, காலை பிடித்து தூக்கி அவரை பார்த்து கொண்டிருக்கும் போதே நரகத்தில் தூக்கி எறியப்படும். தகப்பனார இப்ராஹிம் நபி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நரகத்தில் தூக்கி வீசி விடுவார்கள். அப்ப எந்த மனிதருக்கு ஒண்ணு ஹலீலுக்கு தாங்க அல்லாஹ்வுடைய ஹலீலுக்கு இந்த கதின்னு சொன்னா, எங்களுக்கு சஹீஹுல் புகாரியில 3380 எடுத்து பாருங்க, 4769. அப்ப இப்ராஹிம் நபி தகப்பனார அவர் கண்ணுக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணியும் கூட தூக்கி எரிஞ்சிடறான்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த ஷேக் நமக்கு சிபாரிசு பண்ணுவாரு, பையத்து வாங்கினா சிபாரிசு பண்ணுவாங்க, அவங்க அவுலியாட்ட போனா சிபாரிசு பண்ணி நம்மளை சொர்க்கத்தில் சேர்த்துருவாங்க. இப்ராஹிம் நபிக்கு முடியல. ஒரு நபிக்கு முடியறதா இருந்தால் இவங்களுக்கு தான் முடியணும். இவங்க தான் அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர்கள், இவங்களுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். இவங்க மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம், ரசூலுல்லாஹ் புதுப்பிக்க வந்தவங்க தான். இந்த மார்க்கத்தினுடைய முதல் அத்தாரிட்டியா இருக்கக்கூடியவங்க இப்ராஹிம் நபி. அவங்களுடைய நிலை இதுன்னு சொன்னா கண்ணுல பார்த்துட்டு ஒத்துக்கிறீங்களா பாருங்க, அல்லாஹ் அதான் அவன் விட்ட கொடுக்க மாட்டான் யாருக்கா வேண்டி. அவனுக்கு உரிய விஷயம் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் அவன் தனக்கு தான் முன்னெடுத்துக்கிறானே தவிர வேண்டிய ஆளாச்சே நமக்கு ரொம்ப அப்படிலாம் அல்ல பார்க்கவே மாட்டான். அது அவன்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால இது ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இந்த சம்பவத்தை நீ மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இதை வச்சு அவங்க விளங்கிடுவாங்க. அடுத்து இப்ராஹிம் நபியை பத்தி வரக்கூடிய சில சம்பவம் என்ன வருதுன்னு கேட்டா, அவங்களுக்கு ஹத்னா செய்யறதுக்கு பாருங்க, சுன்னத்து பண்றோம்ல, அது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை தான். அதுக்கு முன்னாடி உள்ள மக்களுக்கு எல்லாம் கடமையாக்கவோ சுன்னத்தாக ஆக்கப்படல. இப்ராஹிம் நபிக்கு தான் என்ன செய்யறான் அல்லாஹ், அவருடைய மார்க்கத்துல இந்த மாதிரி சுன்னத் பண்ணிக்கொள்ளணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான் அல்லாஹ். கொண்டு வரக்கூடிய காலத்துல அவருக்கு வயசு 80 வயசு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான உத்தரவு போட்ட உடனே அந்த 80 வயசுல அவங்க என்ன செஞ்சாங்க, தமக்கு முதல்ல அந்த சுன்னத் பண்ணி கொண்டார்கள் அப்படின்னு வருது. இதுல வரும்போது அதுல ஒரு இந்த மொழியில வர்ற ஒரு பிரச்சனை, அரபு மொழியில கதும்னு ஒரு சொல்லு இருக்குது, அதாவது கத்தும்னு ஒரு சொல்லு இருக்கு. கதும்ங்கிறதையே சத்து வச்சு வாசிட்டீங்கன்னு வைங்க, அது வந்து கத்தும் ஆயிரும். அதை வந்து அரபில சத்து இந்த ஜபரு ஜேருங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது. பழைய அரபில வந்து அதனுடைய மூல மொழியில கிடையாது. பின்னாடி நம்மள மாதிரி ஆளுக்கு குரான் ஓதுறதுக்காக வேண்டி பிற்காலத்துல இந்த ஜேரு ஜபருங்கிறாங்கல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. வச்சிருக்கா ஜேர் ஜபர்லாம் இருக்காது. நான் அந்த பேப்பரை வச்சு வாசிக்கிறேன்னா இதுல ஜேர் ஜபர் ஒண்ணுமே இருக்காது. இப்படித்தான் வந்து அரபி இருக்கும் ஒரிஜினல் அரபில. அப்ப இந்த ஜேர் ஜபர்லாம் இல்லாம இருக்கிறதுனால கதும்ங்கிற வார்த்தையை வந்து சில பேர் கத்தும்னு சொல்லுவாங்க, சில பேர் கதும்னு சொல்லுவாங்க. கதும்னு சொன்னா கோடாலி, கத்தும்னா ஒரு இடம். கதும்னா என்னது, கோடாலி, கத்தும்னா ஒரு இடம். இப்ப சில ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோடாலியை கொண்டு கத்தனா பண்ணாரு, சில ஆளுக்கு அப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. விளங்காம ரெண்டு மாதிரியாவும் அறிவிப்பு இருக்கிறது. அது வந்து அது மாதிரி வந்து 2-3 அறிவிப்பு இருக்கிறது. அதாவது புகாரியில வரும்பொழுது அறிவிக்கிறவரே சொல்றாரு 6298 இது அழுத்தி வாசிங்க அப்படின்னு சொல்றாரு. கதும்னு சொல்லாம கத்தும் என்ன செய்யுங்க அழுத்தி வாசிங்க அப்படின்னு சொல்றாரு. 3356 அறிவிப்புல எப்படி வரும் சொன்னா அது வந்து கதும் இல்ல அழுத்தாம வாசிக்கணும் இன்னொரு அறிவிப்பாளர் சொல்றாரு. அப்ப அறிவிப்பாளர் 2 விதமா அழுத்தி வாசிக்கணும்னு சேர்த்த அவர் சொல்லுவாரு, இவர் வந்து முசத்ததுங்கிறார், சத்து வச்சு வாசிங்க அப்படின்னு வேற சொல்றாரு. இந்த கருத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க சில ஆளுக்கு வந்து அவர் கோடாலி எடுத்துட்டு ஒரே போடா போட்டு நினைஞ்சாரு கட்டளை பண்ணிக்கிட்டாரு 80 வயசுல. அது சரியில்லை, இடத்துல நம்ம அதான் பொருத்தமா இருக்கும். 80 வயசுல கட்டளை இட்டவன கத்துங்கிற ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஆர்டர் வருது, அந்த ஊர்ல வச்சு நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டுல இது மேட்சா இருக்குன்னு பார்க்கணும்ல, கோடையில வச்ச பண்ணுவாங்க,
அதுக்குன்னு உரிய முறைப்படி அதுக்குன்னு உள்ள மெத்தட்ல வச்சு தான் பண்ணிருப்பாங்களே தவிர கோடாலி வச்சு பண்றதுங்கிறதெல்லாம் சரியா வருமா? தனக்கு தானே பண்ணிக்கிறாங்களா? அந்த இடத்தில் வைத்து பண்ணினார்களே. சில கோடாலி நீங்க பாப்பீங்க சில அறிவிப்புல, அது வந்து சத்து இல்லாம வாசிக்கிறாங்க கோடாலின்னு போட்டு விட்டுருவாங்க. சில அறிவிப்புல சத்துன்னு வரக்கூடிய அறிவிப்பு 6298 புகாரியில, அதான் கரெக்டான அறிவிப்பா இருக்க முடியும். அப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது, நீங்க பாத்துக்கணும். இது போக இப்ராஹிம் நபி அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ள அவங்க மார்க்கம் இருக்குதுல்ல, இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தாங்களே அந்த காலத்துல வரைக்கும் அப்படி ரேரா 4-5 பேர் இருக்கத்தான் இருந்துச்சு. டோட்டலாவும் அழிஞ்சு போயிடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய காலத்துல மொத்தமா எல்லாம் அழிஞ்சு போயிடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த காலத்திலேயே இப்ராஹிமுடைய மில்லத்துல இருப்போம் சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன கூட்டம் இருந்திருக்கிறது, சின்ன கூட்டம் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த இப்ப நம்ம என்ன இஸ்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் கரெக்டா பேணுறவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க, நீ போற போக்கு சரியில்லைன்னு. அப்படியெல்லாம் சம்பவங்கள் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளு, அல்லாஹ்வுக்கு பெரிய ரஹ்மத் செய்யணும், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவருடைய பேரனும் அம்ர் என்பவருடைய மகனும் மான ஸைத்ங்கிறவர். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவறதுக்கு முந்தி இவரை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆகல. இவரை இந்த ஸைத்ங்கிறவரை என்ன செய்யறாங்க, அவங்க பார்க்கறாங்க. ஸைத் இப்னு அம்ருங்கிறவரை பார்க்கறாங்க. பார்த்த உடனே அவர் வந்ததுக்காக என்ன செய்யறாங்க, விருந்து கொடுக்குறாங்க. ஒரு கறி அறுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க சாப்பிட மாட்டோம், நீங்க அறுத்ததெல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய அப்ப இஸ்லாம் வரல இல்ல, அவங்க ஊர்ல எப்படி வீட்டுல இருப்பாங்க அப்படித்தான் எடுத்திருப்பாங்க. இஸ்லாமிய வஹி வர்றதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்து அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. நீங்க அறுத்ததை நாங்க என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இன்னீல ஆக்குலு மிம்மா ததுஹபூன அலா அன்சாபிக்கும், உங்களுடைய சிலைகளுக்கு நீங்கள் அறுத்தீர்களே அதை நான் சாப்பிடுறவன் கிடையாது. ஒலா ஆக்குலு இல்லாம மிம்மா விக்ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதுல கூறப்பட்டதோ அதை மட்டும்தான் நான் தின்பேன், இதை திங்க மாட்டேன், உங்க வீட்டுல இருக்க திங்க மாட்டேன்ட்டாரு. இவங்க வீடு ஏன் சொல்றாங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க அப்படிதான் இருந்திருப்பாங்க. அவங்க இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கூட என்ன பண்ணிருப்பாங்க, ஊர் வழக்கப்படி எடுத்திருப்பாங்க. அந்த ஊர்ல என்ன அதை திங்க மாட்டேங்கிறாரு. அப்படி பேணுதலான ஒரு இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை அல்லாஹ் காப்பாத்தி இந்த ஸைத் இப்னு அம்ர் மாதிரியான இவர்கள்லாம் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கறாமே மொத்தா போனாலும் இவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, சாபியன்கள்ல வருவாங்க, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றவர்கள் ஆவாங்க. அப்படி சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே அவங்க நபியாவுறதுக்கு முன்னாடி, நபியாவுற காலம் வரைக்கும் வாழல, அதான் பிரச்சனை, இருந்தா ஏத்துக்கிட்டு இருப்பாரு. நபியாவுற காலம் வரைக்கும் இருக்கல. அந்த இளைஞரா இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா அவர் பயங்கர சீர்திருத்தவாதியா இருக்காரு. எந்த அளவுக்குன்னா, கான யஐபலா குரைஷின் ரபாயிஹும், குறைஷிகள் அறுக்கிற அந்த முறை இருக்குதே அதையே அவர் குறை சொல்லி கொண்டு விமர்சித்துக் கொண்டிருப்பார். என்னடா பைத்தியம் விளையாடுறீங்க, அல்லாஹ் வந்திருக்கும் போது எப்படி நீங்க வந்து வேற பேரை சொல்லி அறுக்கிறீங்க என்றெல்லாம் அவர் என்ன செய்வாரு, வந்து சொல்லுவாரு. அது மாதிரி என்ன செய்வாருன்னு கேட்டா, ஆடை வந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறான், தண்ணியை வந்து அல்லாஹ் வந்து வானத்திலிருந்து இறக்குறான், அதுல இருந்து தான் அதுக்கு வந்து உணவுகள் கிடைக்குது, புற்புண்டுகள் கிடைக்குது. நீங்க என்ன பண்றீங்க, சும்மா தது போகணும்னா அல்லாஹ் கைர் இஸ்மில்லா, அல்லாஹ் பேரை சொல்லாம நீங்க இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி போய் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இப்ராஹிம் நபியுடைய மார்க்க சாயல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, குறைஷிகள்கிட்ட போவாரு, சொல்லிருக்காரு, யா மாஷர குறைஷ், குறைஷ் கூட்டமே, வல்லாஹி மாமின்கும் அலா தீனி இப்ராஹிம கைரி, இப்ராஹிமுடைய மார்க்கத்துல இன்னைக்கு நான் மட்டும் தான் இருக்கிறேன், எல்லாம் மாறிட்டீங்க, தடம் புரண்டீங்கன்னு சொல்லுவாராம். போய் அங்க போய் நின்று கொண்டு சொல்லுவாராம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஒழுங்கா பின்பற்ற நான் ஒருத்தனா இருக்கிறேன், நீங்க எல்லாம் தடம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை உயிரோட புதைக்க போற குழந்தைகளை உயிரோட போசாங்க இல்ல, உடனே கேள்விப்பட்ட ஓடி போயிருவாராம். வாடா, என்னடா என்ன பிரச்சனை, வறுமையா இருக்கா, அதுக்குள்ள நான் தர்றேன் வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் உழைப்பெல்லாம் அதுக்கு செலவழிப்பாரு. உயிரோட குழந்தைகளை புதைக்கிறாங்க இல்லையா, அதை தடுப்பதற்காக வேண்டி அவன் மாட்டேன்னு சொன்னான்னா புள்ளை என்கிட்ட கொடுத்துரு, வளர்க்க நீ விரும்புனா செலவுக்கு நான் தர்றேன், வளர்க்க விருப்பம் இல்லையா என்கிட்ட பிள்ளையை கொடுத்து நான் வளர்த்துக்கிறேன் என்று சொல்லி ஏராளமான பெண் குழந்தைகளை இவரை கொண்டுதான் பெண்களை அன்னைக்கு உயிரோட பிழைக்க முடிஞ்சு. அந்த மாதிரியான சேவைகள்லாம் செஞ்சிருக்கிறார்னு சொல்லிட்டு இது சஹீஹுல் புகாரியில இவரை பத்தின வரலாறுகளை 3000 விரிவான வரலாறு வருது. 3828, 3826, 5499 இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, இப்ராஹிம் நபியுடைய இந்த வழிமுறையில வந்தவர் எல்லாம் டோட்டலா கெட்டு போயிரல. இவர் மாதிரி ஒரு ஆளு, அதுக்கு முந்தின காலத்தில் 2 பேர் இருந்திருப்பாங்க, அதுக்கு முந்தின 3 பேர் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்துகிட்டு ஒருத்தர் கூட இல்லாம இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த காலத்திலேயும் ஒரு நல்லவங்க கூட இல்லாம அழிஞ்சிட மாட்டாங்க. சத்தியத்துக்கு ஒரு அளவு மிச்சம் இருக்கும், மரம் வளரும்.
அது மாதிரி அல்ல இப்ராஹிம் நபி மார்க்கத்தை என்ன செஞ்சிருக்கிறான்ல காப்பாத்தி வச்சுக்கிறான் அந்த ஒரு மனுஷனை கொண்டு. அது ஒரு இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தெரியாது இது பண்ண அம்ருங்கிற நபியில பத்தி யாருக்குமே இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்ததை பத்தி நமக்கு தெரியாது. வரலாற்றுல வந்து இடம்பெற வேண்டிய ஒரு மனிதர் இவர். இது வழங்கின்னு இவர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க, அதாங்க பாயிண்ட். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சு நமக்கு சொல்லி தர்றாங்கல்ல, அது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னா, அன்னைக்கு சொல்லியாச்சு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தேகங்கள் உங்களா வரும்ல, அப்ப சஹாபாக்கள் கேட்கும்போது சில அல்லாஹ் தான் படைச்சானா, திரு சந்தை சைத்தான் வர்றான்ல, அல்லாஹ் இருக்கானா இல்லையா, அல்லாஹ் யார் படைச்சிருப்பா, இப்படி நமக்கு சில சைத்தான் வேலை வரும். அப்படி வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் என்ன செஞ்சாங்க, அடையாள போட்டு அழட்டிக்கிறீங்க, நம்ம வாப்பா இப்ராஹிம் நபியே சந்தேகப்பட்டுக்கிட்டு எப்படி உயிராக்குவான்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களே அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்தனங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்ராஹிம் நபியே வந்துகிட்டு அல்லாஹ் உயிராக்குறேன்னு சொன்னா நம்பிட்டு போகாம நீ எப்படி உயிராக்குவ, எனக்கு திருப்தி அடையணும், மனநிறைவு அடையணும்னு கேட்டாங்கல்ல. அப்ப அதனுடைய தாக்கம் வந்து இப்ராஹிம் நபிக்கு இருந்தா நமக்குலாம் இருக்காதா? அப்படி இப்படி வந்தா அவுது பில்லா சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அப்படி பர்ஃபெக்ட்டா அப்படிலாம் இருக்க எல்லாரும் மனுஷன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இந்த வசுவாசுகளுக்கு இப்ராஹிம் நபி தான் அப்படி ஆதாரமா காட்டுறாங்க. இப்ராஹிம் நபி எல்லாட்ட போய் கேட்டு விட்டாங்க, நபி கேட்டாங்க காட்டி கொடுத்துட்டான், நம்ம இதை கேட்க முடியும், நம்ம காட்டியா கொடுக்க முடியும் நம்மளுக்கு மக்களுக்கு, அதுக்காக மக்களுக்கு ஆறுதலுக்காக சொன்னாங்க என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில 4537, 4694, 3372, 4537 ஆகிய ஹதீசுகளாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்ராஹிம் நபியோட சம்பந்தப்படுத்தி ஒரு ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது குழந்தைகள் இருக்குல்ல, ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஏற்பட்டக்கூடாது, பயந்துடும், திடீர்னு ஏதாவது பயந்துட்டு ஒரு பிரேம பிடிச்ச மாதிரி இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து எதை கண்டாலும் பயப்படும், என்ன விவரங்கள் புரியாதுல, அந்த மாதிரி பயந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தைகளுக்கு சொல்லி சில ஒரு பிரார்த்தனை இருக்குது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க ஹசன் ஹுசைனுக்காக வேண்டி. ஓதிட்டு சொல்லுவாங்க, இதைத்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தம்முடைய மகன் இஸ்மாயில் இஸ்ஹாக் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இதைத்தான் ஓதுவார்கள். அந்த அரபில ஓதிருக்க மாட்டாங்க, இப்ராஹிம் நபியுடைய பாஷை அரபி இல்ல. இந்த கருத்தை வச்சுதான் அல்லாஹ் அவங்களும் பிரார்த்தனை செய்வாங்க. அதையே நானும் பிரார்த்தனை செய்யறேன்றாங்க. அதையும் நீங்களும் பிரார்த்தனை, ஊர்ல பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்தை நீங்க என்ன செய்யணும், இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப உயிர்ப்பித்த சுன்னத்து, நம்ம எல்லாம் மூத்தாக்கி இருக்கிற ஒரு சுன்னத்து, அது நம்ம நடைமுறையில கடைபிடிக்காத ஒரு சுன்னத்து, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய சம்பந்தம் பத்தி என்னன்னு கேட்டா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வமின் குல்லி ஐனின் லாமத்தின். இது அரபி வார்த்தை. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வமின் குல்லி ஐனின் லாமத்தின். இது வந்து அரபுல உள்ள சொல்லு. பாருங்க, இது நம்பர் குறிக்காம வந்துட்டேன், புகாரில இருக்குது, நம்பரை குறிக்காம வந்திருக்கிறேன். சரி, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹ்வுடைய முழுமையான கட்டளைகள், அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டுதான் உலகமே இயங்குது. எதா இருந்தாலும் காத்து வீசினா கூட வீசுன்னு எல்லாம் கட்டளை போடுவான், சூரியன் உதிக்குதுன்னா உதின்னு கட்டளை போடுவான். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை இயங்குற காரணத்தினால அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கட்டளையை கொண்டே பாதுகாப்பு தேடுகிறது. முழுமையான அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு தீய சக்திகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணேர்களை விட்டு, கண்ணேர்கள் நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே, கண்ணேர்களை விட்டு, கண் திருஷ்டிங்கிறாங்கல்ல, அதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஹசன் ஹுசைனுக்காக வேண்டி சொல்லுவாங்களாம். ஹசன் ஹுசைன் வெளியே அனுப்பும் பொழுது, யா அல்லாஹ் உன்ட்டு வந்து நான் பாதுகாப்பு தேடுறேன், போங்கப்பான்னு வெளியே அனுப்புவாங்க. வெளியே அனுப்புறதா இருந்தா சின்ன பிள்ளைங்க பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, சைத்தான் ஏதாவது கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி செய்வாங்க. இதை வந்து புகாரி, நாளைக்கு நம்பர் பார்த்துட்டு வந்துடுறேன், நம்பர் குறிச்சு வரல, புகாரில் இருக்கின்ற ஹதீஸ் சொல்லுங்களா. இது ஒரு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். இதோட இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல உள்ள ஆதாரப்பூர்வமான செய்திகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் நபிக்கு அடுத்தது வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனி செய்தி சொல்லணுமான்னா ஒண்ணுமே வேற கிடையாது. இப்ப நம்ம சொன்னோம்ல, இதுல என்ன சொன்னோமோ அதான் இஸ்மாயில் நபி. அதாவது அவங்கள குடியமர்த்தினது, அவங்கள அறுக்க போனது, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்பு எய்தது, இதுகள் எல்லாம் தான் இஸ்மாயில் நபியுடைய வரலாறு. அதிகபட்சமா போனா இப்ராஹிம் இஸ்மாயில் நபி பத்தி என்ன சொல்லலாம்னு கேட்டா, அவங்க ரசூலாவும் நபியாவும் இருந்தாங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் சொல்லல. இல்ல, அது 19வது அத்தியாயத்துல, மரியம்ங்கிற அத்தியாயத்துல 54வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஒதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றியும் நினைவு கூறுவீராக, இன்னஹு கான சாதிகல் வாத், அவர் வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார், கான ரசூலன் நபியா, ரசூலாகவும் நபியாகவும் அவர் இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டினா, இஸ்மாயில்ங்கிறவங்க நபி தான் என்பதற்கு நேரடியான பொறுப்பு குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பொறுமை மிக்கவர்கள். ஏன்னா அந்த பிள்ளையை பத்தி நற்செய்தி சொல்லும் பொழுது பஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், ரொம்ப சகிப்புத்தன்மை மிக்க
ஒரு குழந்தையை நற்செய்தி சொல்லுகிறோம் அல்லாஹ் சொல்றான். ரொம்ப சகிக்கக்கூடியவரா இருக்க போய் தானே அறுக்கிறதுக்கு தயார் இருந்தாரு, அருங்க ரெடி நான் ரெடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சகிப்புத்தன்மை மிக்கவரா இருந்தார் என்பது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரலாறு. இஸ்மாயில் நபி வரலாறு முடிஞ்சு போச்சு செகண்ட்ல. அடுத்தது யாரு? இஸ்ஹாக் நபி. இப்ராஹிம் நபியோட இன்னொரு மகன் யாரு? இஸ்ஹாக் நபி. அவர்களுக்கு என்ன மாதிரி குர்ஆன்ல கிடைக்காதுன்னு கேட்டா ஒண்ணுமே கிடைக்கல. இதுதான் அவங்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக் என்பதை தவிர அவரை பத்தி உள்ள வரலாறு ஒண்ணுமே இல்லை, நமக்கு கிடைக்கவே இல்லை. என்ன கிடைக்குதுன்னு கேட்டா இஸ்ஹாக் நபிங்கிறது ஆதாரம் கிடைக்குது. 19வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல சொல்றான், வஹப்னா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப். இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அவருக்கு நம்ம அன்பளிப்பா கொடுத்தோம். குல்லஞ்சஅல்னா நபியா, அனைவரையும் நபியாக நம்ம ஆக்கணும். 19:49 சொல்றான். அதே மாதிரி அதே 37 112லையும் அவங்க ஒரு நபி அப்படின்னு சொல்லி காட்டுறான். இவ்வளவுதான் அதுல கிடைக்குது. 37 113 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இஸ்மாயில் இஸ்ஹாக் ரெண்டு பேருடைய பிள்ளைகள்லையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லி காட்டுறான். வேற இடத்துல இஸ்ஹாக் நபியை பத்தி குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அவங்களுடைய வரலாறு போக்குவரத்து எக்ஸ்ட்ராவா உள்ள விஷயம் எதுவுமே சொல்லப்படல. எல்லாம் இந்த இஸ்ராயேலியத்து கதைகள்ல வருது தவிர இஸ்ஹாக் நபியை பத்தி எந்த வரலாறு சொன்னாலும் ஆதாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இஸ்ஹாக் நபியை பத்தி என்ன சொன்னாலும் சரி, இப்ராஹிமுடைய மகங்கிறதுக்கு மேல எதுக்கு ஆதாரம் கிடையாது. இப்ராஹிம் நபியுடைய மகன், ரெண்டாவது மகன், அதுக்கு ஆதாரம் இருக்கு. ரெண்டாவது மகன் ஆதாரம் சொல்லிட்டோம். அது போக நபிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இவ்வளவுதான் இருக்கே தவிர அவருடைய மகன் யாக்கூப் வேணா சொல்லிக்கலாம் எக்ஸ்ட்ரா சொல்றதா இருந்தா. இதை தவிர இஸ்ஹாக் நபியை பத்தி ஒண்ணுமே கிடையாது. இஸ்ஹாக் நபியுடைய வரலாறு ஓவர். எதுனா ஒரு நாள் 3 நபி ஓடி போய் பாருங்க. அடுத்து என்ன? யாக்கூப் நபி. யாக்கூப் நபியை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் பூரா நீங்க தேடி தேடி பார்த்தாலும் சரி, ஹதீஸ் பூரா தேடி பார்த்தாலும் சரி, யாக்கூப் நபியை பத்தி ஒரு வரலாறும் கிடையாது. அதிகபட்சமா என்ன கிடைக்குதுன்னு கேட்டா யாக்கூப் நபி இப்ப இஸ்ஹாக்குடைய மகங்கிறது கிடைக்குது. யாக்கூப் நபி அவர்கள் மரணிக்கிற நேரத்துல மக்களுக்கு வசியத்து பண்ணாங்களாம். அதெல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? அம் குந்தும் சுஹதா இது ஹலர யாக்கூப் அல் மௌத். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய பொழுது தம்முடைய மகன் பிள்ளைகளுக்கு சொன்னார். என்ன சொன்னாரு? மா தாபுதுன மின்பாதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டார். கால அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதா. உங்களுடைய இறைவன் உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோருடைய இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி 2:133 சொல்லும் பொழுது இஸ்ஹாக் நபி பிள்ளைங்களுக்கு வசியத்து பண்ணினாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது போக 3:93 அவருடைய வரலாற்று குறிப்பு ஒன்று கிடைக்குது குர்ஆன்ல. அது என்ன வரலாறுன்னு கேட்டா அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாமே உணவுகள் அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சிருந்தான். அவரா யாக்கூப் நபியா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அவங்களா ஒண்ணு ஹராம் ஆக்கிட்டாங்க. ஒரு பொருளை ஹராம் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல்லு தஆமி கான ஹில்லல்லி பனி இஸ்ராயில். இஸ்ராயில் மக்களுக்கு எல்லா உணவுகளுமே ஹலாலாக இருந்தது. இல்லாம ஹர்ரம இஸ்ராயில் அலா நப்சிஹி. இஸ்ராயில் தனக்கு ஹராமாக்கி கொண்டாரே அதை தவிர. இஸ்ராயில்ங்கிற அவருடைய பேரு. இஸ்ராயில்னா யாருன்னு கேட்டா யாக்கூப் நபியுடைய இன்னொரு பேர் என்ன? இஸ்ராயில். அதனால இஸ்ரவேலர்கள் எல்லாம் இவருடைய பிள்ளைங்க தான். இஸ்ரவேல் என்று சொல்றோமே, இஸ்ரவேலர்கள் எல்லாம் சொல்றோமே, அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா இந்த யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றல்கள். அவர் வழியா தான் சந்ததி தலைக்குது. இப்ராஹிம் நபியுடைய இந்த கிளை இஸ்ஹாக் நபிக்கு ஒரே பிள்ளை தான். அதுல இருந்தே ஒரு தலைக்குதுங்கிறதுனால எல்லாருமே பனி இஸ்ரவேலர்கள் சொல்லப்படுவாங்க. அப்ப இந்த இஸ்ரவேலர்கள் நிறைய அது ஹராம் இது ஹராம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் உனக்கு ஹலாலா தானடா இருந்துச்சு, ஏன்டா ஹராம்னு இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், இஸ்ராயில் அவரா உன்னை ஹராம் ஆக்கிட்டாரு. ஒரு உடம்பு சரியில்லாம போன உடனே ஒரு பொருளை கொழுப்பு திங்க மாட்டேன்னு ஹராம் ஆக்கிட்டாராம். அதை தவிர எல்லாம் ஹலாலா தான் இருந்துச்சு. அது கூட எப்ப ஹராம் ஆக்கினார்னு கேட்டா மின் கபிலி அன் துனஸ்ஸல தௌராத். தௌராத் அருளப்படுவதற்கு முன்னாடி, தௌராத் வேதத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சிட்டாரே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன செஞ்சு ஹலாலா தான் இருந்துச்சு. குல் ஃபஅது பி தௌராத், உங்க தௌராத்தை கொண்டு வாங்க எடுத்து காட்டுங்க பாப்போம். அது நீங்க கூட இது நீங்க கூட நம்ம ஆளுக்கு சொல்றாங்க, நான் நண்டு நீங்க கூட அது நீங்க கூட எல்லாம் புதுசு புதுசா சொல்றாங்களா இல்லையாங்க? இப்படி எல்லாம் ஹராமாக்குற அதிகாரத்தை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹ் ஹராமாக்க அதெல்லாம் என்ன செய்யறது, நம்மளா ஹராமாக்குறது, கொண்டு வாப்போம் எடுத்து காட்டுவோம் வேதத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ராயேல் யாக்கூப் நபி பத்தி எல்லாம் சொல்றாங்க. இப்படி ஒரு குறிப்பு அவரை பத்தி கிடைக்குது. அதே மாதிரி அவரை பத்தி இன்னும் கிடைக்கிறது கேட்டா யூசுப் நபி. யூசுப் நபியுடைய வாப்பா தானே இவரு. யாக்கூப்ங்கிறவங்க யாருன்னு கேட்டா யூசுப் நபியுடைய தகப்பனார் யாக்கூப் நபி, யாக்கூப் நபியுடைய தகப்பனார் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபியுடைய தகப்பனார் இப்ராஹிம் நபி. அந்த வகையில சூரா யூசுப் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல மகனோட சேர்த்து இவர் சம்பந்தப்பட்டு வருவார். அது யூசுப் நபியுடைய வரலாறுல இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவருக்கு 2 மனைவி இருந்தது. அதுல ஒரு தாரத்து பிள்ளைங்களுக்கு மறுதாரத்து பிள்ளைகளுக்கு மத்தியில் உள்ள மோட்டிவ்,
அந்த மோட்டிவ்ல வந்து இந்த பிள்ளைய வந்து இந்த பிள்ளை மேல இரண்டாவது அடுத்த பிள்ளை மேல அவர் அதிகமா பாசம் வச்சது, அதனால அந்த பிள்ளைங்க வந்து பொறாம கொண்டது, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனது, பிள்ளையை இழந்தவர் அழுது தவிச்சது, கண்ணீர் விட்டு கதறினது, இப்படியாக யூசுப் நபியோட சம்பந்தப்பட்டு யாக்கூப் நபி வருது. சூரா யூசுப்ல ஒரு 7-8 இடங்கள்ல என்ன செய்யறாங்க, யாக்கூப் நபி வர்றாங்க. அது யூசுப் நபி வரலாறு சொல்றது ரிப்பீட் வரக்கூடாதுக்காக வேண்டி அதை சொல்லும் போது அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். அதை தவிர யாக்கூப் நபியை பத்தி வேற வேற கிஸ்ஸாவெல்லாம் இருக்குது. அதாவது சூழ்ல வந்து இவரோட சேர்ந்து 2 குழந்தையா, யாக்கூப் நபியோட சேர்த்து 2 பிள்ளையா. 2 பிள்ளையில ஒருத்தர் ஈசுன்னு ஒருத்தர், அவர் ஈசு, அவர் ஒரு நேரத்தில் 2 குழந்தை. அது வெளியே வரும்போது அந்த காலை பிடிச்சிக்கிட்டு இவரு வந்தாராம் யாக்கூப். அதனாலதான் காலை பிடிச்சிட்டு வந்தவர்னு இவருக்கு பேரு. யாக்கூப்புக்கு அர்த்தம் அப்படி. யாக்கூப் அரபு மொழியே இல்ல, இவங்கள தேவையில்லாம அரபு மொழி மாதிரி ஆக்கிக்கிட்டு யாக்கூப்னா கரண்ட காலை இப்படின்லாம் ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிட்டு வியாக்கியானம் பண்றாங்க. இதெல்லாம் கிஸ்ஸா. அல்லாஹ் சொல்லும்போது என்ன பண்றான், இஸ்ஹாக்கு நற்செய்தி சொல்லும் பொழுது இஸ்ஹாக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை தான் நற்செய்தி சொல்றான். 2 பிள்ளை 2 சேர்த்து சொல்லியிருப்பான். அல்லாஹ் நற்செய்தியில பிறந்தவர் இவர். ஒரே சூழ்ல 2 பேர் வர்றதா இருந்தா இஸ்ஹாக்கை நற்செய்தி சொன்னோம், இஸ்ஹாக்கு அப்புறம் ஒரு 2 பிள்ளை ஒன்று பிறக்கும் அல்லாஹ் சொல்லியிருப்பான். சொல்லும் போதே ஒத்தன்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு 2 பிள்ளைய கருவில வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா பெரிய ஒரு ஸ்டோரியா நடக்கும். நபிமார்கள் வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கூபுக்கும் அவருடைய இன்னொரு பிள்ளை ஒரு 2 வந்தார அவருக்கும் சேர்த்து நடக்கிற ஃபைட்டும் அந்த பெரிய கதாநாயகன் வில்லன் போராட்டங்களும் பயங்கரமா கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இவர் அப்படி பண்ண, அவர் இப்படி பண்ண, இவர் ஒழிக்க ஒரு பண்ண, அப்படி தகப்பன் நல்ல பேர் வாங்குறதுக்காக வேண்டி 2 பேரும் ஃபைட் பண்றது போனது. இவர் தாய்க்கு செல்ல பிள்ளை, ஒரு தகப்பனுக்கு செல்ல பிள்ளை எல்லாம் போட்டு கதையை ஜோடிச்சு ஒரு பிள்ளைன்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு பிள்ளைக்கு தான் நற்செய்தி இருக்கு. அதனால 2 குழந்தை என்பதற்கு ஆதாரம் கிடையாது. இவரோட நிறுத்திக்கிறேன். யாக்கூப் நபியை பத்தின வரலாறும் இதோட முடிந்து விட்டது, இதோட நிறுத்திக்கிறேன்னு இது ஒரு அவங்க வரலாறுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து யாக்கூப் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல. இப்ராஹிம் நபியோட சேர்த்து நம்ம எடுக்கிறதா இருந்தா யாரை எடுக்கணும், லூத் நபியை தான் எடுக்கணும். காலத்தை வச்சா நம்ம ஒரு வழிமுறையா வந்து அப்படி கண்டினியூ ஓடியாண்டோம். முறைப்படி எடுத்தோம்னு சொன்னா இப்ராஹிம் நபியும் லூத் நபியும் ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க. இவங்க ஒரு ஏரியா, அவங்க ஒரு ஏரியா. ஆனா ஒரு காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் 2 பேருமே. அப்ப இப்ராஹிம் நபியை முடிச்சுட்டு நம்ம எங்க வரணும், லூத் நபிக்கு தான் வரணும். இருந்தாலும் அந்த கொஞ்சம் விஷயம் இருக்கிறதுனால இஸ்மாயில பத்தி ஓவர் இஸ்ஹாக் அதுக்காகத்தான் இப்படி வந்துட்டோமே தவிர பழையபடி நம்ம லூத்துக்கு போயிடுறோம். இப்ப இப்ராஹிம் நபியை முடிச்சிட்டோம், இஸ்மாயில் நபியை முடிச்சிட்டோம், இஸ்ஹாக் நபியை முடிச்சிட்டோம், யாக்கூப் நபி முடிச்சிட்டோம். யூசுப் நபி பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அதுக்கு போகாம நம்ம பழையபடி எங்க போயிடுறோம், லூத் நபியுடைய வரலாறுக்கு போயிடுறோம். லூத் நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வரலாறுலையும் அதிகமான செய்திகள் வந்து சொல்லப்படல. சுமாரான செய்திகள் தான் கிடைக்கிறது. அதிகபட்சமா என்ன கிடைக்குதுன்னு கேட்டா அவர்கள் செய்த பிரச்சாரம், அந்த சமுதாயம் செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு தப்பு, அதுக்கு அழிக்கப்பட்டது. அந்த ஊர் வந்து மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அது இப்ப இன்னைக்கு எடுத்துட்டாங்க. அந்த ஊர் லூத் நபி வாழ்ந்த சமுதாயத்தினுடைய ஊர்களை வந்து இன்னைக்கு பார்த்துட்டாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. லூத் நபி அந்த ஊர் எங்கன்னு பார்க்கும் பொழுது அதுக்கு பேரே ஊர்னு சொல்லுவாங்க. வரலாற்றுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா அவருடைய ஊருக்கு பேரே ஊரு. தமிழ் ஊர் இல்ல, அந்த பாஷையில ஊர் என்ற ஊரை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அதான் பேரான்னு நமக்கு தெரியல. ஆனா அவன் வாழ்ந்த தடயங்கள்லாம் இருக்கிறது. அது நீங்க அடிக்கடி பாக்குறீங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ரசூல் சஹாபாக்களை நோக்கி எல்லாம் சொல்றான், டெய்லி காலையிலையும் மாலையிலையும் பார்க்கத்தானே போய் செய்றீங்க, அப்புறம் ஏன் படிப்புன்னு வர மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா அவ்வளவு கிட்ட இருக்கு. மதீனாவுக்கு அவ்வளவு கிட்ட இருக்கு போய் தான் காலையிலையும் பாக்குறீங்க ராத்திரிலையும் பாக்குறீங்களேன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் சில வசனங்கள்ல. அப்ப மதீனாவுக்கு பக்கத்துல அந்த சமுதாயம் வாழ்ந்திருக்கு என்பதற்கு குர்ஆன்லயே சான்று இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 11:83 ஒமாஹிய மினல் லாலிமீன பிபஈத். அந்த ஊர் இந்த அநியாயக்காரர்களுக்கு தூரத்தில் இல்லை, கிட்டத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் 11:83. அதே மாதிரி 15:77 அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஓ இன்னஹா லபி சபீலின் முகீம். அந்த ஊர் மெயின் ரோட்ல தான் இருக்குது. முக்கியம்னா நேரான பாதையில தான் இருக்கிறது, மெயின் ரோட்ல இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். இது வந்து 15:77. அதுக்கப்புறம் 37-38 சொல்லி காட்டுறான் ஓ இன்னக்கும் லதமுர்ரூன அலைஹிம் முஸ்பிஹீன். நீங்கள் காலை நேரத்திலும் அதை கடந்து செல்கிறீர்கள், ஓ பில்லைலி இரவிலும் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், அவளா தாக்கிலோன் சிந்திக்க மாட்டீர்களா? காலையிலையும் பாக்குறீங்க ராத்திரிலையும் பாக்குறீங்கன்னா இவங்க போய் வரக்கூடிய ஒரு பாதையில் அது இருக்கிறது என்பதை திருக்குர்ஆனில் இருந்து வழங்குறதுனால ரொம்ப தூரத்துக்குலாம் பாலஸ்தீன் பக்கத்துல ஓட வேண்டியதில்லை. அதை சுற்றிய இந்த ஹிஜாஸ் அந்த அதை சுத்திக்கவே தான் இருந்திருக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அது எங்க இருக்குது என்று தேடி பிடித்து லூத் நபி வாழ்ந்தது, உங்களுடைய கட்டிடங்கள் அழிக்கப்பட்ட பிறகு அந்த ஊருடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு கண்டுபிடிச்சு நினைஞ்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்கன்னு அதை ஒத்துக்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொன்னதுக்கு ஏற்ற ஆதாரங்கள் கிட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தில் எந்த இதா இருக்குங்கிறத ஆய்வு பண்ணி செய்யறாங்க. அதுக்கப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரச்சாரத்துல தான் கிடைக்கிற ஒரு வரலாறு, எக்ஸ்ட்ரா ஒன்று கூட கிடைக்கல. என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து 7வது அத்தியாயம்
80 முதல் 84 வசனம் வரைக்கும் உள்ள ஒரு 4 வசனங்கள் 5 வசனங்கள் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா லூத்தையும் நினைவு கூறுங்கள். இது காலலி கௌமிஹி, தமது சமுதாயத்திற்கு போய் பிரச்சாரம் செய்தார். தஅதூனல் ஃபாஹிஷா, அசிங்கமான காரியத்தை செய்கிறீர்களா? மா சபகக்கும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன், உலகத்துல உங்களுக்கு முந்தி யாரும் இதை செஞ்சது இல்லப்பா அப்படிங்கிறார். இந்த முதல்ல இந்த மாதிரி ஹோமோசெக்ஸை உண்டாக்குனது யாரு? இவங்க தான். இவங்களுக்கு முன்னாடி அப்படியான ஒரு சிந்தனையோ அப்படி ஒரு மென்டாலிட்டியோ மனித குலத்துக்கு இருக்கல என்பதை திருக்குர்ஆனே சொல்லுகிறது. உங்களுக்கு முந்தி யாரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒன்னாச்சா? அது என்ன காரியம் வளர்க்கிறார். இன்னக்கும் தாத்தூனர் ரிஜால், நீங்கள் ஆண்களோடு கூடுகிறீர்கள். சஹவத்தன் மனோ, அதாவது காம உணர்வோடு. நிந்தோனி நிசா, பெண்களை விட்டு விடுகிறீர்கள். வல்லந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரம்பு மீறிய சமுதாய ஒரு சிங்கிள் அஜெண்டா தான் இருக்கு. அதாவது கடவுள் கொள்கையை சொல்வதோட முக்கியமான அஜெண்டா என்னன்னு கேட்டா இந்த ஒரு தீமை ஒழிக்கிறது, இந்த ஒரு அநியாயத்தை ஒழிச்சு கட்டணும், அதை விலக்கி பிரச்சாரம் பண்ணணும் என்பதுதான் அவருடைய முக்கிய பிரச்சாரம். முழுசா தான் சொல்றாரு. அல்லாஹ் பத்தி லேசா அப்படி சொல்லிவிட்டு பாக்கி எல்லாம் என்னன்னு கேட்டா அந்த ஒரு தீமையை ஒழிக்கிறதுக்கு அல்ல ஒரு நபி அனுப்புறான்னா பாருங்களேன், அப்படியான ஒண்ணு. அப்ப வல்லந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள் அப்படின்ற உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஹமாக்கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அஹ்ருஜூஹும் மின் கரியத்திக்கும், இவங்க ஊரு விட்டு வெளியேத்துங்கப்பா, இதான் அவங்க சொன்ன பதில். இன்னஹும் உனாசுன் யத்தஹருன், ரொம்ப சுத்தமான ஆட்களா இருக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. இன்னஹும் உனாசுன் யத்தஹருன், ரொம்ப சுத்தமான ஆட்களா இருக்கிறாங்கப்பா இவங்களை வெளியேற்றுங்க ஊரை விட்டு என்று கிண்டல் பண்ணார்கள். அதே மாதிரி அஞ்சைனாஹு அஹ்லஹு, அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றினோம். இல்லம் ரஅத்தஹு, அவருடைய மனைவியை தவிர. ஏற்கனவே மனைவி பற்றி சொல்லியாச்சு. நூஹ் நபி சொல்லும் பொழுது இவர் மனைவியை அவளால் காப்பாற்ற முடியலன்னு சொன்னோம்ல, அந்த மனைவி தான். மனைவியை தவிர குடும்பத்தாரை காப்பாற்றினோம். கானத்து மினல் காபிரீன், அழிந்து போகக்கூடியவர்களில் அவளும் சேர்ந்து விட்டாள். அவ பொண்டாட்டி கெட்டவளா இருந்திருக்கா. அந்த பொண்டாட்டி கூட கெட்டவளா இருந்த காரணம் என்னன்னு கேட்டா சரியான கிழவி. அவளே கிழவின்னு சொன்னா இவர் அதை விட கிழவனா இருந்திருப்பார்ல. அதனால அந்த கிழவியா இருந்தவனே என்ன செஞ்சுச்சுன்னா அது இந்த மாதிரி வேலையில இறங்கிருச்சு. ஆள் பிடிச்சு கொடுக்குற வேலை இந்த மாதிரி அப்படி போயிருச்சு. அம்தர்னா அலைஹி மத்தரன், அவர்களுக்கு ஒரு மழையை பொழிவது. மழைன்னா தண்ணீர் நினைச்சுக்க கூட, அந்த இடத்துல மழைன்னு வருது. அது என்ன மழைன்னு வேற இடத்துல வருது. மழைன்னா கல்லு மழை, மழைன்னா என்னதான் தண்ணீர் கிடையாது. அம்தர்னா அலைஹி மத்தரன், அவர்கள் மீது ஒரு மழையை பொழிவித்தோம். பொன்னூர் கைபக்கான ஆக்கிபத்துல் முஜ்ரிமீன், குற்றவாளிகளுடைய முடிவு எப்படி ஆனது என்று சிந்தித்து பாருங்கள் என்று 7வது அத்தியாயத்தில் 80 முதல் 84 வரைக்கும் உள்ள வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 11வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் அழிக்கப்பட்ட நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது அப்ப நடந்த சில நிகழ்வுகள் என்ன நடக்குது. அதாவது முதல்ல இந்த தூதர்கள் இப்ராஹிம் நபிட்ட வர்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை சாப்பிட சொல்றாரு. அவர் இறைச்சி பொரிச்சிட்டு வர்றாரு. அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உங்க நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம், அதோட எக்ஸ்ட்ரா இவங்க அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். முடிச்சோம்ல, அந்த அந்த தொடர்ச்சியாக என்ன வருதுன்னு கேட்டா, ஃபலம்மா தஹப அன் இப்ராஹிம் ரவு வஜாத்துல் புஷ்ரா யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், இப்ராஹிம் நபிக்கு நல்ல புள்ள செய்தின்னு சொல்லிவிட்டு உங்களை பயங்காட்டுறதுக்கு வரலன்னு அவங்க அழிக்கிறதுக்கு வந்திருக்கோம் சொன்ன உடனே ஒரு நார்மலுக்கு வந்துட்டாங்க. இப்ராஹிம் நபி வந்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், லூத்துடைய சமுதாயம் சம்பந்தமாக நம்மள்ட்ட இறைவன்ட்ட நம்மிடத்துல அவர் தர்க்கம் பண்றாரு. யாரெல்லாம் எதுக்கு அழிக்கிற, இன்னும் டைம் கொடுக்கலாமே, இந்த மாதிரி பண்ணலாமா, பாவமா இருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சிபாரிசு பண்றாராம். அவங்களுக்காக வேண்டி லூத்து சமுதாயத்திற்காக நம்ம கிட்டே அந்த என்ன பண்றாரு, தர்க்கம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் பாராட்டுறான். இன்ன இப்ராஹிம் அல்ல ஹலீமுன், இப்ராஹிம் ரொம்ப சைப்புத்தன்மை மிக்கவர். அப்பாஹுன் முனீப், ரொம்ப திருந்தி கொள்ளக்கூடியவர், இறைவன்பார் மீளக்கூடியவராக இருந்தாரு. உடனே யா இப்ராஹிம் ஆரில் அன்ஹாதா, இப்ராஹிமே பேசாத, இதை பத்தி பேசாத. உடனே எல்லாம் தடுத்துரும், இதை பத்தி பேசக்கூடாது. இன்னஹு கத் ஜா அம்ரு ரப்பிக்க, உமது இறைவனுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ஆர்டர் போட்டாச்சு, இனி மாற்றம் கிடையாது. இன்னஹும் ஆத்தீஹிம் அதாபுன் கைரு மர்தூத், தவிர்க்க முடியாத தண்டனை வந்தே தீரும், அவர்களுக்கு வந்தே தீரும், இதை பத்தி பேசாதுன்னு அல்லாஹ் தடுத்துட்டான். தடுத்த உடனே அதுக்கப்புறம் லூத்துல போறாங்க. சம்பவம் இது வரைக்கும் இப்ராஹிம் நபி சம்பந்தம். அப்புறம் வருது அம்மா ஜாத் ருசுலுனா லூத்தன், நம்முடைய தூதர்கள் லூத் நபி இடத்துல வந்த பொழுது சி அபிஹும், அதை பெரிய கெட்ட காரியம் நினைச்சாரு லூத். ஏன்னா மனுஷ வடிவத்தில் வர்றாங்க, இவங்க ஒரு ஆம்பளை கண்ண விட மாட்டாங்க. அது ரொம்ப பர்சனாலிட்டியா வானவர்கள் வர்றாங்களா, ஆகா இந்த மாதிரி வெளியூர் விருந்தா மலக்குன்னு தெரியல இவருக்கு, வெளியூர் விருந்தாளி வந்துட்டாங்களே, நம்மளத்தில் இருக்காங்களே, இவங்க மோசமான கூட்டமா இருக்காங்களே இவங்க அப்படின்னு என்ன பண்றாரு, ரொம்ப அவங்களுக்காக ரொம்ப பரிதாபப்படுறாரு. பரிதாபப்பட்டு என்ன செய்யறாரு, ஹாதா யௌமுன் நசீப், இது பெரிய கேடு பிடிச்ச நாள் தான், இது ரொம்ப மோசமான நாள் தான், இது என்ன ஆக போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறார். அவர் நினைச்சபடியே வந்துட்டாங்க. அவர் நோக்கி எல்லாம் வேகமா ஓடிக்கொண்டு வருகிறார்கள். அதுக்கு முந்தி தீய காரியம் செய்து கொண்டிருந்தார்கள்.
அவங்க என்ன பண்றாங்க, லூத் நபி அடே உங்களுக்கு வேணும்னா என் பொம்பளை பிள்ளை இருக்கடா கல்யாணம் பண்ணி தரேன்டா, ஹாவுலாயி பனாத்தி குன்ன அத்துகர்லக்கும், இதோ என் மக்கள் இருக்கிறார்கள், மகள் புதல்விகள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு தூய்மையாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அங்கேயும் பிரச்சாரம் பண்றாரு. ஒத்தக்குள்ளா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வலா துகுஸீனி ஃபீ லைஃபி, எனது விருந்தினர் விஷயத்தில் என்னை கவலைப்படுத்தாதீர்கள். அப்பவும் தெரியல மலக்குண்டு வந்தது, மலக்குன்னு தெரியவே இல்லை பாருங்க, மறைவானது தெரியுமா நபிமார்களுக்கு பாருங்க. வந்தாச்சு மலக்கு வந்தாச்சு, அவங்க வருத்திட்டு வர்றாங்க, அந்த மலக்குகளா சொல்ற வரைக்கும் இவருக்கு தெரியல, இவர் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறாரு, நினைச்சுக்கிட்டு அங்க மலக்குன்னு சும்மா இருப்பாரு, மலக்கு பண்ண முடியுமா, அல்ல வாத்துக்கணும் சும்மா இருந்துருவாரு, மனுஷன் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அது விருந்தாளிகளை கேவலப்படுத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அலைசமின்கும் ரஜுலும் ரஷீத், ஒரு நல்ல மனுஷன் கூட உங்கள்ட்ட இல்லையாப்பா அப்படின்னா மொத்தமே கட்டு போயிருக்கானுவோ, ஒரு பைய திருந்தல, அவரும் குடும்பத்தார் மட்டும்தான், குடும்பத்தில் மைனஸ் பண்ணாட்டி அவர் லூத்தரவியை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்பத்தாரை தவிர அதுல ஒரு ஆள் கழிச்சுக்கிட்டு குடும்பத்தாரை தவிர ஒரு பய வரல. அவன் கேட்கிறார் அலைசமின்கும் ரஜுலுன் ரஷீத், ஒரே ஒரு நல்லவன் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொன்னாங்க லக்கத் அலிம்த மாலனா ஃபீ பனாத்திக மின் ஹக்கின், உங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு உனக்கு தெரியும், இன்னக்கல தஅலமு மா நுரீத், எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ அறிந்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லூத் நபி சொல்றாங்க லவ் அன்னலி பிக்கும் குவத்தன் அவ் ஆவி இலா ருக்குனின் சதீர், எனக்கு உங்களை ஒழிக்க பலம் இருக்க கூடாதா, அல்லாஹ் எனக்கு உங்களை அழிக்கிற ஆற்றல் தந்திருக்க கூடாது, கோபப்படுறாரு, உங்களை அழிக்க முடியலையே, அல்லது பலமான ஒரு 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 சப்போர்ட் எனக்கு இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் வானவர்கள் போட்டு உடைக்கிறாங்க விஷயத்தை. காலு யா லூத், லூத் இன்னா ருசுலு ரப்பிக்க, நாங்கள் உன்னுடைய இறைவனின் தூதர்கள், இதுக்கு பயப்படுற இருந்தாங்க நினைச்சுக்கிட்டாங்களே, நாங்க உன்னுடைய இறைவனுடைய தூதர்கள், லை யஸ்லு இலைக்க, உன்னை நெருங்கவே இயலாதவங்க, நீ இப்ப என்ன பண்றேன்னு கேட்டா ஃபஸ்ரி பி அஹ்லிக பி கித்இம் மினல் லைலி, இரவோடு ஒரு இரவாக குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு ஊரை விட்டு வெளியேறு, எல்லாத்தையும் ஊரை விட்டு வெளியேற்றான். சாலிஹ் நபிக்கு மட்டும்தான் அங்க வச்சு ரஹ்மத்தால் காப்பாத்து நல்லா சொல்றான், பாக்கி எல்லாத்தையும் வெளியேற்றிடுவான். அல்ல என்ன பண்றான், பி கித்இம் மினல் லைலி, இரவில் ஒரு பகுதியில வெளியே கூட்டிக்கிட்டு போ, ஒலா எல்தபித்து மின்கும் அஹதுன், உங்களில் யாரும் திரும்பி பார்க்க கூடாது, இல்லம்ராத்தக, உன் பொண்டாட்டி விட்டுட்டு போகாத நேரத்தில், உன் பொண்டாட்டியை விட்டுவிட்டு பாக்கி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போ, இன்னஹு முஸீபுஹா மா அஸாபஹு, அவர்களுக்கு ஏற்படுகிற கதி அவளுக்கும் ஏற்படும், அதனால் அவள் அங்க விட்டு விட்டு உன்னுடைய குடும்பத்தாரில் அந்த மனைவியை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அழைத்துக் கொண்டு போ, இன்னமு இதஹும் சுபுஹு, அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் சுபுஹு நேரம், வைகரை பொழுது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, அலைஸ சுபுஹு பி கரீப், வைகரை பொழுது கிட்டத்தில் இல்லையா, சீக்கிரம் கிளம்பு. கடைசி ராத்திரில சொல்றாங்க சுபுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கு போல இருக்கு, அப்பதான் சொல்றாங்க சுபு கொஞ்ச நேரம் கிட்டதான் இருக்குது, சீக்கிரம் கிளம்பு, இரவு காலி பண்ணு, சுபுவோட காலியாக போறாங்க, சுபுவுக்கு முந்தி எல்லாம் பாஸ் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பலம்மாஜா அம்ருனா, நமது கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த ஊருடைய மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக நெஞ்சோம், தலைகீழ நடந்தாங்கல்ல எல்லாமே ஏற்குமாறா, எப்படி அல்ல இயற்கையா படைச்சிருக்கான, அதுக்கு மாத்தமா இயற்கைக்கு மாத்தமா ஏற்குமாற போனாங்கல்ல, எல்லாம் ஏற்குமாற ஆக்கிட்டாங்களாம், மேற்பகுதியை கீழ்ப்பகுதியா மாறிப்போம், புரட்டிட்டான், அப்படியே தோசையை புரட்ட மாதிரி நினைச்சிட்டான்ல, வஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அதனுடைய மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக நெஞ்சோம் ஆக்கிவிட்டோம், வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீலின் மல்நூதின் முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக, உமது இறைவன் புறத்திலிருந்து அடையாளமிடப்பட்ட சுட்ட களிமண் கற்களால் அவர்கள் மீது கல்மலையை பொழிவித்தோம், ஒமாஹிய மினல் வாலிமீன பஈத், அந்த ஊர் இந்த அநியாயக்காரர்களுக்கு தொலைவில், முதல் சொல்லி காட்டணும்ல, தொலைவில் இல்லை, இந்த கிட்டத்தான் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 11வது அத்தியாயத்தில் 70 முதல் 83 வரை உள்ள வசனங்களில் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது, கல்மாறி பொழியப்பட்டு அழிக்கப்பட்டார்கள், அழிச்சிட்டு தோசை மாதிரி பரட்டிவிட்டான்லாம், இருக்கிற இடமே தெரியாம நாத்தணிக்கும்ல உடம்புல, அதுக்காக பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், ஒரு காலி பண்ணிட்டு அப்படித்துக்கு மேல கீழாக்கி விட்டாச்சு. இது ஒண்ணு. இது ஒன்னாச்சா. அதே லூத் நபியுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுல சொல்றான்னு கேட்டா 15வது அத்தியாயம், நிறைய இடத்துல சொல்றான், 15வது அத்தியாயம் அதாவது 57ல இருந்து 77 வரைக்கும் சொல்றான். அதுல என்ன சொல்றான்னு கேட்டா காலபமா கத்புக்கும் ஐயுஹல் முர்சலூன், மலக்குகள் இப்ராஹிம் நபி கிட்ட வந்தவனே இப்ராஹிம் நபி கேக்குறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க, காலு இன்னா உர்சில்னா இலா கௌமின் முஜ்ரிமீன், குற்றவாளிகளான சமுதாயத்தை அழிக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம், இல்லா ஆல லூத்தின், லூத்துடைய குடும்பத்தாரை தவிர எல்லாத்தையும் அழிக்க வந்திருக்கிறோம், இன்னால முனஜ்ஜூஹும் அஜ்மஈன், குடும்பத்தார் அனைவரையும் காப்பாற்றுவோம், இல்லம் ரஅத்தஹு, அவருடைய மனைவியை தவிர, கத்தர்னா இன்னஹா லமினல் காபிரீன், அவள் அழியக்கூடியவள் என்று நம்ம விதித்து விட்டோம் என்று அவங்க எல்லாம் சொன்னாங்க. பலம்மாஜா ஆல் லூத்தினுல் முர்சலூன், லூத்துடைய குடும்பத்தாரிடம் தூதர்கள் வந்த பொழுது கால இன்னக்கும் கௌமுன் முன்கரூன்,
நீங்கள் அறிமுகம் இல்லாத சமுதாயமா தெரிகிறீர்களே என்று அவர் சொன்னார். மலக்கும் தெரியல, புது ஆட்களா இருக்கிறீங்களே, ஊருக்கு புதுசா என்று அவர் கேட்கிறார். கால் அவர்கள் சொல்கிறார்கள், பல் ஜீனாக்க விமாக்கானு ஃபீஹியம் தருவோம், எதில் அவர்கள் சந்தேகம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதை கொண்டு வந்திருக்கிறோம். ஏதோ சந்தேகம் எழுப்புறான், கொண்டு வைப்போம், அழிச்சிருவியா, அதான் கொண்டு வைப்போம் கேட்டாங்க, அதான் சந்தேகம், அதை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் எதை சந்தேகம் எழுப்பி கொண்டிருக்கிறார்களோ அதை கொண்டு வந்திருக்கிறோம். ஆத்தைனாக்க பில் ஹக், அத்தைனாக்க பில் ஹக்கி, உண்மையைத்தான் உன்னிடத்தில் சொல்கிறோம். இன்னால சாதிக்கும், நாம் சொல்லுவோம் உண்மைதாயா நம்புயான்னு சொல்லி சொல்றாங்க. அஸ்ரி பி அஹ்லிகி பி கத்ஐ மினல் லைலி, இரவில் ஒரு பகுதியிலே உன் குடும்பத்தாரை அழைத்துக் கொண்டு செல். ஒத்தபி அதுபாரகும் வலா எல்தபித் மின்கும் அஹதுன், ஒருவரை திரும்பி பார்க்காம என்ன செய்யுங்க, போய்கிட்டே இருங்க, பின்பற்றி. ஒமனு ஹைது தூமருன், கட்டளையிடப்பட்டவாறு சென்று கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒ கலைனா இலைஹி தாலிக்கல் அம்ர அன்ன தாபிர ஹாவுலாயி மக்தூன் முஸ்பிஹீன், அதுல கடைசி நபர் வரைக்கும் சுத்தமாக வேறெடுக்க, காலை நேரத்தில் வேறெடுக்கப்படுவார்கள் என்று நாம் தீர்மானித்து விட்டோம். ஒரு நபர் கூட விடாம கடைசி நபர் வரைக்கும் வேறெடுக்கப்படுவார்கள் காலை நேரத்தில் அப்படின்னு விஷயத்தை சொல்றாங்க. உடனே ஜா அஹ்லுல் மதீனத்தி யஸ்தபிஷிரூன், அந்த ஊர் வாசிகள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு வர்றாங்க. எதுக்கு? புது ஆளுக்கு வந்திருக்கல, பர்சனாலிட்டியான ஆளுக்கு மகிழ்ச்சியோடு வர்றாங்களா, ரொம்ப சந்தோஷமாக வருகிறார்கள். கால இன்ன ஹாவுலாய் லைஃபி, இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், ஃபலா துஃப்ரிஹூன், என்னை கவலைப்படுத்தாதீங்கப்பா, ஒத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூன், அல்லாஹ் பயப்படுங்க, எனக்கு இழிவு எடுப்படுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, அவலம் நன்ஹக அலின் ஆலமீன், வெளியூர் ஆட்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கமா இல்லையா, நீ உன்னோடு நிறுத்திக்கிறேன், நீ ஒன்று தனியா ஒதுங்க, இந்த வேலை பிடிக்கலன்னா வெளியூர் ஆட்களுக்கு உனக்கு என்ன ஆளை விடு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஹாவுலாய் பனாத்தி இன் குந்தும் ஃபாயிலின், அட ஏதாவது செய்யறாம பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறா அப்படின்னு அவர் சொல்றாரு. லஅம்ருக்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லஅம்ருக்க இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யாமஹூன், ரசூலுல்லாஹ்க்கு இடமறிச்சு அல்லாஹ் சொல்றான், முகமதே உமது வாழ்நாள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அவர்கள் தங்களுடைய அந்த காம போதையிலே தத்தளிந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு இடமறிச்சு அல்லாஹ் சொல்றான். எப்படிலாம் பண்ணாங்கன்னா அவர்கள் காம வெறியிலே தத்தளிந்து திரிந்தார்கள். அதிகாலை நேரத்தில் எப்படி அழிக்கப்பட்டுச்சு? இன்னொரு வகையான அழிவு, பெரும் சத்தம், கல்லு வேற, பெரும் சத்தம் அவர்களை பிடித்தது. மேல்புறத்தை கீழ்ப்புறமாக்கினோம். சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது பொழிந்தோம். ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு இதிலே பல சான்றுகள் இருக்கிறது. இதான் கல்லு, ஒரு கல்லை கொண்டு அழிக்க முடியும்னா அப்படி பாம் தயாரிக்கிறாங்க, நல்லா அணுகுண்டு மற்ற விஷயங்கள் ஆய்வு செய்கிறவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இன்னஹாலபி சபீலின் முகீம், அது நீங்கள் போகிற பிரதான சாலையில் தான் இருக்கிறது. இன்னபீதாலிக்கல ஆயத்தை, இன்னைக்கு அந்த மண்ணை ஆய்வு பண்ணாங்க கிடைக்கும் தான் நினைக்கிறேன். பக்கத்துல ஆண்டா இருக்க அந்த இடத்துல ஆய்வு செஞ்சு பாருங்கிறாங்க. நல்லா அந்த மண்ணை எதை யுரேனியம் போக்குவரத்து ஏதாவது கிடைக்குமா என்று தெரியல, அதை செய்யுங்கன்னு பல இடங்கள் நல்லா சொல்றான். ஆமா, அது இருக்கு, இந்த டெட் சீமாங்கல்ல, சாக்கடல், சாக்கடல் பகுதி இருக்கு பாருங்களேன், அதுல உப்பு அதிகமா போய் அதோட டென்சிட்டி, அதனுடைய அடர்த்தி என்ன செஞ்சிருக்கு, அதிகமா போய் விழுந்தீங்கன்னா அதாவது வந்து உள்ள போக மாட்டீங்க, மிதக்குவீங்க, வழங்குதா, அந்த அடர்த்தி எல்லாம் குறைக்க அந்த இடம் அப்படி இருக்குது. பிறந்ததுக்கு அடையாளமாக அது சாக்கடல்னு சொல்லுவாங்க, சாவு கடல், வழங்குதா. சரி, அது அந்த சாக்கடலையும் காட்டிக்கிறீங்க. அது இதெல்லாம் எங்க இருக்குன்னா 15வது அத்தியாயத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். 57 இருந்து 77 வரைக்கும் சொல்றான். அதுக்கப்புறம் 26வது அத்தியாயத்தில் 160 முதல் 174 வரைக்கும் உள்ள வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லாம் பிரச்சாரம் தான், அது முக்கியமான அம்சம் இருக்கணும் சொல்லிக்கிறோம். இதுல என்ன அம்சம் இருக்குன்னு கேட்டா, அதாவது வழக்கமா எல்லா நபிமார்களும் சொன்னது போல உங்கள்ட்ட நான் கூடி கேட்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அதை லூத் நபின்னு சொல்லி இருக்கிறாங்க, அதை நம்ம பாக்குறோம். அதுக்கு அவங்க பதில் என்னன்னு கேட்டா, ஊரை விட்டு நாங்க விரட்டுவோம்னு சொன்னாங்க, அதுவும் பாக்குறோம். இவருடைய மனைவி ஒரு கிழவியா இருந்தான்னு சொன்னோம்ல, அது மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா இதுல பாயிண்ட் இருக்கிறது. இல்ல அஜூசன் பில் காபிரீன், அவ கிழவியா இருந்தா அப்படிங்கிற சொல்றதுனால, பொண்டாட்டி கிழவினா அதை விட கிழவனா தான் இருப்பாரு. ஆக தள்ளாத கடைசி வயசு வரைக்கும் போராடி பார்த்திருக்காருன்னு அர்த்தம். லூத் நபியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குறைந்த கால போராட்டம் பண்ணல அவரு. இவர் கிழவனாகி பொண்டாட்டியும் கிழவியாகி இவரும் கிழவனாகிற அளவுக்கு போராடி பார்த்திருக்கிறார் என்பதை 26வது அத்தியாயத்துல நம்ம வந்து 26 160 முதல் 174 வரைக்கும் உள்ள வசனங்களையும் பார்க்கலாம். இதே மாதிரியான செய்திகளை வந்து 27வது அத்தியாயம் 54 முதல் 58 வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இதே மாதிரியான செய்திகளை வந்து 29வது அத்தியாயம் 28 முதல் 35 வரைக்கும் பார்க்கலாம். அதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டா, உலகது தரக்குனா மின்ஹா ஆயத்தன் பையினத்தன் லிகௌமி யக்லூன், ஆய்வு செய்கிற விளங்குகிற மக்களுக்காக அந்த இடத்திலே தெளிவான ஒரு அத்தாட்சியை விட்டு வைத்திருக்கிறோம். அங்க போய் ஆய்வு செய்யணும். இந்த அரபு காய்கறிகள் வழங்க மாட்டேங்குது, பக்கத்துல இருக்குது. அந்த மண்ணை எடுக்க தோண்டிக்கின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா என்ன மாதிரி கிடைக்கும், அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். 29 35 எல்லாம் சொல்றான், வழக்க தரக்குனா மின்ஹா ஆயத்தன்,
அதுல ஒரு அத்தாட்சியை விட்டு வைத்திருக்கிறோங்கிறான். எப்படி கப்பலை விட்டு வச்சோம்னா எடுத்தோம், உடலை பிறவனுடைய உடலை விட்டு வச்சோம்னு சொன்னா அல்லாஹ் எடுத்தோம், இந்தையும் விட்டு வச்சிருக்கோம் தரக்க அதே வார்த்தையை போடுறான். விட்டு வச்சிருக்கிறவன் இருக்குதாங்க, சிந்திக்கிற மக்களுக்கு விஷயம் இருக்குது, போய் பாத்துக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அங்க அல்லாஹ் போட்டானுங்க மெட்டீரியலே, அதுல என்னமோ இருக்குது, அந்த கல்லுல அந்த சாமா உள்ள இருக்குது, அதை வச்சு என்னமோ செய்யலாம் போல இருக்குது, அது விளங்குது, அதுல இருந்து சிந்திக்க சொல்றான் அல்லாஹ். அதுக்கப்புறம் இதே மாதிரியான செய்திகளை 51வது அத்தியாயத்தில் 31 முதல் 37 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான விஷயங்கள் அவருடைய பிரச்சாரத்தை அளிக்கப்பட்டதை அதாவது எல்லாத்தையுமே சொல்லும் பொழுது இதே விஷயங்கள் திருப்பி திருப்பி வருது. அதுல எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு கேட்டா 54ல சொல்லும் பொழுது 33 முதல் 39 வரைக்கும் உள்ளதுல இந்த விரட்டிட்டு வர்றாங்கல்ல, அப்ப வந்து இவங்க விரட்டி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கண்களை குருடாக்கணும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வருது. சும்மா அழிக்கப்படல இவங்கள, அதாவது எத்தனை தண்டனை பாருங்க. இவங்களுக்கு தான் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான தண்டனை. கண்ணை வேற குருடாக்கி, பயங்கர சத்தத்தை வேற கொடுத்து, கல்ல வேற போட்டு அடிச்சு, ஊரை வேற தோசை மாதிரி பிரட்டி, இப்படி 4 வகையாக அதாபுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் கடும் கோபம் ஏற்படுத்தக்கூடிய காரியம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வந்து லூத்துடைய சமுதாயம் செய்யற காரியத்தை செய்யறாங்களோ செஞ்சவனையும் செய்யப்பட்டவன் கொல்லுங்க, ஃபக்துல் ஃபாயில்னு சொல்றாங்க. செஞ்சவனையும் செய்ய ரெண்டையும் கொண்டு விடுங்கிறாங்க. அவ்வளவு கோபப்படுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியான காரியங்களுக்கு வந்து அல்லாஹ் ரொம்ப கடும் கோபத்தை காட்டுறான். உற்சாகத்தை விட இது கொடிய குற்றமாக அல்லாஹ் வந்து சித்தரித்து காட்டுகிறான் என்பதை நம்ம விளங்கிக்கிறேன்னு. இது போக அவருடைய மனைவியை கூட அவரால் காப்பாற்ற முடியவில்லை ஏற்கனவே ஒன்று சொல்லி 66 அதையும் சேர்த்துக்கிறேன். இதை தவிர லூத் நபியுடைய வரலாறுன்னு சொல்லி ஒரு ஒண்ணுமே கிடைக்கல, ஹதீஸ்ல ஒண்ணு காணோம். ஹதீஸ் கூட தேடி ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல ஒண்ணுமே இல்லை. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, அந்த ஒரு அஜெண்டா தௌஹீத சொன்னாரு, பிளஸ் இந்த ஒரு தீமையை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டாங்க. இது போக லூத் நபி அவர்களை இப்ராஹிம் நபி சந்தித்திருக்கிறார்கள். லூத் வந்து இப்ராஹிமை நம்பிக்கை கொண்டாரு, சந்திச்சிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியும் குர்ஆன்ல பார்க்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய அந்த சம்பவத்தில் நம்ம சொல்லிட்டோம், ஒரே காலத்தில் உள்ளது. இதை தவிர லூத் நபியை பற்றிய விஷயங்களும் ஓவர். எத்தனை முடிச்சு இன்னைக்கு மட்டும் இப்ராஹிம் நபி